எம்மாடி எப்பா துக்கு துக்கு துக்குன்னு தூக்கி வீசுதுங்க. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போன பிளாக் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க வந்தோம். ஸோ இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. ஆனால் வர ரூட் பார்த்தீங்கன்னா செம்ம அட்வென்ச்சர். இந்த விளாக் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ எப்படி நம்ம போகிறோம்னு சொல்லிட்டு போன விளாக் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக வீட்டுக்கு போகணும், அப்படியே விளாக் பண்ணிட்டு ஜாலியாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக்கை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பில் பண்ணி அழுப்பிட்டுக்கோங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக பறக்க ஆரம்பிச்சிடலாங்க ஆஃபே. ஓகேங்க, இங்கேருந்து பறந்து ஜாலியாக போய்கிட்டு இருக்கலாம். போன விளாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருங்க. ஸோ நான் எதுக்கு இந்த முக்கியமாக இந்த விளாகை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வர்ற வழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஸோ எதுக்கு சும்மா வீட்டுக்கு போகணும், அப்படியே ஹில் ஸ்டேஷன் நம்ம இறங்குறது கூட ஒரு விளாகாக பண்ணிடலாமே அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் இந்த விளாகை பண்ணிகிட்ருக்கேங்க. ஐயோ சாமி, என்ன ஹைட்டுங்க, பெரிய மலைக்கு கீழே இருக்கோங்க நம்ம. அடேங்கப்பா, என்ன மோசமாக இருக்குடா சாமி. ஸோ நீங்கள் போன விளாகை பார்க்காம ஸ்ட்ரைட்டாக வந்துருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுக்குங்க. இது ஜாலியாக பார்த்துட்டு கூட அதை பார்க்கலாம். டேய் எப்பா, என்னடா இது டியூக்கே முக்குதுங்க. நம்ம அடிச்சு ஓட்டினா தாங்க இங்கேருந்து ஏற முடியும். ஓடுறா பட்டு. என்னங்க இவ்வளோ மோசமாக இருக்கு, படுவாவீங்களா. பெரிய மலைக்கு கீழே இறங்கிட்டோங்க நம்ம. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கமாக இருக்கும், ஜாலியாக இறக்கத்தில் போய்கிட்டே இருக்கலாம். ஓகேடா, அவங்க வந்துட்டு இருக்காங்களா? அப்பா அப்படியே பறந்து போய்கிட்டே இருக்கலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே இருக்கோங்க. இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா சேராப்பட்டு. அடடா, இறக்கத்தில் செம ஜாலியாக இருக்குல்ல. இவங்களுக்கெல்லாம் ஜாலியாக இருக்குங்க மலை மேலே இருக்கிறதுக்கு. இங்கெல்லாம் ஊரெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்கணும் பார்க்க. என்னடா கொட்டாயா விட்ட, நானும் 2 மணி சங்கு ஊதுதுன்னு நினச்சேன்டா. போன விளாக் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் ஏற அவ்வளோ கஷ்டப்பட்டது. ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா செம ஜாலியாக போய்கிட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம த்ராட்டிலே பண்ணலை. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான். ஆரம்பிச்சிட்டாங்க, ஹில்ஸ் ஆரம்பிச்சிட்டான். தெரியும், ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல. ஆமாம், சல்லுன்னு போய்கிட்டு இருக்கோங்க. நம்ம த்ராட்டிலே பண்ணலைங்க, அப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். வஜிசிங் குழியா இந்த ஊர் பேர்? வஜிசிங் குழி. ஸோ அந்த மாதிரி கூட பேர் இருக்காங்க. இல்லை நான் தான் தப்பாக படிச்சிட்டேனா தெரியலையே. வஜிசிங் குழி அப்படின்னு தான் போட்டிருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி தப்பாக படிச்சிட்டேனோ. இருக்க இன்க்ரீஸ் ஆகுதுடா ஸ்பீடு. வாவ், ஏதோ கண்ணு அப்படியே சுழட்டுதுங்க பார்க்கும்போது. நான் மெதுவாக போகலான்னு நினச்சா கூட பைக்கு மெதுவாக போக மாட்டேங்குதுங்க. எங்கே த்ராட்டிலே பண்ணல, ஸ்பீடாக போயிட்டுருக்கு. என்ன அநியாயம்பா இது. யோப்பா, என்ன கீழே பார்க்கவே தலை சுற்றுது. எம்மாடி, வா, இங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களாங்க. வா, பெரிய செம்மையாக இருக்குங்க. என்னடா தொங்கிட்ட, சாப்பிடாம பையன் தொங்கிட்டாங்க. இங்கேருந்து எண்டாக போகுதோ எம்மாடி. சத்தியமா டேய், யாராவன் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன்டா. டே எப்போ இங்கே இறங்குடா. எப்பா துக்கு துக்கு துக்குன்னு தூக்கி வீசுதுங்க. எப்பப்பா, பஸ்ஸுக்காரன் வந்து விட பார்த்தாங்க. ஸோ நான் சொல்லிகிட்டே வந்தேன் பார்த்தீங்களா, அங்கே ஒரு ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமே ரெட் கலர் பாருங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கரெக்டாக அந்த இடம் வரும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்காரன் வந்துட்டாங்க. எனக்கு அள்ளு விட்டுருச்சு, அப்படியே வந்து ரோட்டே மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எனக்கு அள்ளு விட்டுருச்சு.
பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பையன் சாப்பிடாம படுத்து கிடந்தாங்க. அவனே எழுந்துட்டான்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு அள்ளு விட்டுருச்சு எங்களுக்கு. ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க, பட் இறங்க அவ்வளோ கஷ்டமாக இல்லைங்க. ஜாலியாக இறங்கிட்டு இருக்கோம். ஏன்னா த்ராடல் பண்ணவே தேவையில்லை. வண்டி அப்படியே சல்லு சல்லு சல்லுன்னு இறங்குதுங்க. என்னடா தொண்டையில் குத்துற? அப்பா, ஓ அந்த கிளிப்பை போடுறியா? அந்த கிளிப்பை மட்டும் போட மறந்துடுறேங்க நான். ஆனால் வர்ற வழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்வென்ச்சருங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்துட்டுருக்கோங்க. வண்டி இப்படி கொஞ்சம் த்ராடல் பண்ணும்போது பசியே கொஞ்சம் அடங்குதுப்பா எனக்கு. நம்ம அடித்து பிடிச்சிட்டு போகலாமா? அவங்க வரட்டும். ஓகேங்க, பசங்க பின்னாடி வரட்டும், நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டு முதல்ல சாப்பிடுவோம். ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஊர் தான் இது. நம்ம தான் எப்போவுமே கோயம்புத்தூரில் இருக்கோம், அவங்க இங்கே தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. வண்டியை சர்வீஸ் விடணும்னு நினைக்கிறேன்டா. ஆமாங்க, நான் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ட சர்வீஸ் விடணும்னு நினச்சிட்ருக்கேன். 6 month ஆகிடுச்சு நம்ம பைக் எடுத்து. ஸோ செகண்ட் சர்வீஸ் விடலான்னு நினச்சிட்டு இருக்கேங்க. கோயம்புத்தூர் தான் போயிட்டு விடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் மல்லாட்டை விளைஞ்சிருக்குங்க, இப்போ கேட்டால் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் கொஞ்சம் ஹெல்த்து கிடைக்குங்க, இல்லைன்னா இங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழ வேண்டியது தான். சாப்பிட்றலாங்க ஏதாச்சும், ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கிராமம். அதனால் எந்த ஒரு ஹோட்டலுமே இல்லைங்க. இங்கே விட்டால் நம்ம வீட்டுக்கு தான் போய் சாப்பிட்ணும். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க வரும் வீடு. இல்லை 20 வராது, ஒரு 30 வருங்க. சோளம் விளைஞ்சிருக்குடா, சோளம் பிடிங்கி சாப்பிட்றலாமா? டே காண்ட்ரா, சோளம்டா சோளம். ஏண்டா சோளம் தெரியாதாடா அவனுக்கு? போடா லூசு. இதோ இங்கே இருப்பார், இதுதான் சோளம். தெரியுதா? அது தெரியாதாடா உனக்கு? அட பாவி, நீ தேட்டருக்கெல்லாம் போனா பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றீல்ல, அதுதான் சோளம். ஆமாம், அதில் தான் பாப்கார்னே பண்ணுறாங்க. அதை மட்டும் நல்லா மூக்கு முட்டை சாப்பிடு. சோளம்னா தெரியாதாமாங்க? அட பாவி பயலடே, நீ எல்லாம் செவ்வாய் கிரகத்தில் இருக்க வேண்டியவன். என்ன கண்ணெல்லாம் மங்களா தெரியுது? ஓ அது வைசரா? எப்போ இந்த மாங்காய் ஆச்சு, அதை பிரித்து சாப்பிட்டுக்கலாமா? யாராவது அடிக்காமல் இருந்தால் சரி. வாவான செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, செம்ம ஜாலியாக போயிட்டு வந்துருந்தோங்க நாங்கள். ஸோ இந்த மலைக்கு மேலே தான் நம்ம ஏறணும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மலைக்கு மேலே. இந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஃபுல்லாமே அவுட்ரு சைடுங்களா, ஸோ அதனால ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது. ஆஹா, ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம ஊர் இவ்வளோ அழகாங்க, எனக்கே இப்போதாங்க தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக எங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஏன்டா அங்கேருந்து விளாக் கட் பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, என்னால் விளாக் பண்ண முடியலைங்க, ஏன்னா அவ்வளோ பசி. ஸோ ஒரு சின்ன ஹோட்டல் கூட கண்ணுக்கு தெரியலைங்க, ஏன்னா அந்த அளவுக்கு கிராமம் சைடுங்க அது. ஸோ அதனால் என்னால் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம பேச முடியல. ஸோ அதனால் அங்கேருந்து விளாக் கட் பண்ணிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை நடந்திருக்குங்க நம்ம இறங்கும்போது. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் பஸ்ஸுக்காரை இடிக்க வந்துட்டாங்க, டக்குன்னு வந்துட்டான். நானும் சரியான அள்ளுங்க, எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்தி நிதானமாக அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க வண்டியே எடுத்தேன். அப்படியே எப்படின்னா குறுக்கால் அப்படியே வந்துட்டாங்க. நான் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோதான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி கடவுள் புண்ணியத்தால் எதுவுமே நடக்கலைங்க. ஸோ கொஞ்சம் திக்குன்னு இருந்துச்சு, அதனால் நான் அங்கேயே வண்டி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியை எடுத்தேங்க. எல்லாருமே பார்த்து சேஃபாக ஓட்டுங்க கிங் ஆஃப். ஸோ ஹீல்ஸில் போனீங்கன்னா ரொம்ப பத்திரமா போங்கப்பா, எப்போ யார் வராங்கன்னே தெரிலங்க. சரி ஓகேங்க, இந்த விளாக் பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்போ வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா போட்டுக்கோங்க. எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. வண்டி ஓடும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் கிங் ஆஃப், அதுதான் ரொம்ப சேஃபுங்க. ஓகேங்க, பாய், சேஃபாக இருங்க. ஓகே, பாய் கிங் ஆஃப்.